வணக்கம் மக்களே, சென்னை கோயம்பேடு மாதுளப்பழ மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கும். இப்போ இங்கே மாதுளப்பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும், தரமாக இருக்கணும் மாதுளப்பழங்க. அந்த மாதிரி கடைகள் தேர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் பல கடைகள் இருக்குது, அதில் ஒரு நல்ல கடையை தேர்ந்துட்டு போயிட்டு இருக்கும். இப்போ இங்கே பாக்ஸாக வந்து மாதுளப்பழம் வாங்கினா லாபமாக இருக்கும். இங்கே 1 கிலோ 2 கிலோ வாங்கினாலும் வச்சு வீட்டு பக்கத்தில் வாங்கின அதே விலையாக இருக்கும். அப்படி அந்த பாக்ஸ் எவ்வளோ தான் வெயிட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்குங்க. இப்போ ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபா விலை போயிட்டு இருக்கு. நீங்கள் 50 ரூபா கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா 600 ரூபா கொடுப்பாங்க அவங்க. இப்போ 1 கிலோ விலை பார்த்தீங்கன்னா வந்து 60 ரூபா விலை தான் போயிட்டு இருக்கு. தரமான விலை போயிட்டு இருக்குங்க. சாதாரணமாக ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோம், ஒரு மாதுளம்பழ ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சிங்க. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் மட்டும் சென்னையில் போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஊர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே எல்லா வகையான பழங்கள் தாராளமாக கிடைக்கும். மக்களே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும். அதுக்காக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு பாயிண்ட் வரும், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த நல்ல வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, கடை பேர் பார்த்தா ஏஎம் ஃபுட் சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கில் போட்டிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கடை இருக்குது மக்களே. ஒரு பெரிய ஒரு கடை தான் இவங்களுக்கு. கடை நம்பர் பார்த்தீங்கன்னா 115 115 கடை நம்பரு. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஹைதர் அலி. ஏஎம் ஃப்ரூட்ஸு, டிடி 115. சரிங்கண்ணா. கோயம்பேடு மார்க்கெட் எவ்வளோ வருஷமாக வந்து கடை வச்சுருக்கீங்களா? நாங்கள் ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கோம். ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்கீங்க. சரிங்களா. மக்களை, இப்போ மாதுளை பாக்ஸ் விலைங்களாம் வந்து அண்ணன் சொல்ல போகிறாங்க. இப்போ ஒரு பாக்ஸ் விலை வந்து 650 ரூபா சொல்லுவாங்க வச்சுங்க. ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கூட கேட்கலாம். இங்கே 50 ரூபா கம்மி பண்ணுறாங்க இந்த கடையில். இப்போ மற்ற கடையில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க, அங்கேயும் 50 ரூபா கம்மி பண்ணி கேளுங்க. அதே 100 ரூபா கூட கம்மி பண்ணி கேட்கலாம் தாராளமாக. மாதுளை பழம் வந்து ஆரம்ப விலை எவ்வளோ போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட? 650 ரூபா கொடுக்கணும். 650 ரூபா. 650 10 கிலோ. அடுத்தபடி சொல்லுங்க. இது 750 ரூபா 10 கிலோ. 750 ரூபா. சரிங்கண்ணா. சூப்பர். இது 10 கிலோ பாக்ஸ். 10 கிலோ பாக்ஸ். 10 கிலோ பாக்ஸ். இது 850 ரூபா 10 கிலோ பாக்ஸ். 10 கிலோ பாக்ஸ் 850 ரூபா. சூப்பர்ண்ணா. இது 900 ரூபா இருக்கு. 900 ரூபா. இதுவும் 10 கிலோ பாக்ஸ். 10 கிலோ பாக்ஸ். அடுத்தபடினா இந்த மாதிரி இருக்கு 1200 ரூபா. 1200 ரூபா 10 கிலோ பாக்ஸ். பெரிய சைஸ். இது 1500. 1500 ரூபா. ஒரு மக்களே 1500 ரூபா 10 கிலோ பாக்ஸ் தான். சரி, இப்போ வந்து விலை ஏறி இருக்குங்களா? சைஸ் பொறுத்து வந்து விலை ஏறுதா எப்படின்னா? ஆமா, சைஸ் பிரகாரம் ரேட்டு. அப்படிங்களா? 10 கிலோ சைஸ் சின்னது பெருசு அது மாதிரி ஒரு 4-5 சைஸ் வருது. ஆமாமா, அதுக்கு ஏற்ற மாதிரி விலை. அது ஏற்ற மாதிரி விலை போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்து மக்களே, ஏன்னா எந்த ஊர் பழங்களா? இது கர்நாடகா. கர்நாடகா பழம் தான். ஓகேண்ணா. 335 நாளும் கிடைக்கலாம். ஆமா. ஓகே. இப்போ ஒரு சில பழம் சொல்றாங்களா, இப்போ குஜராத் பழம்லாம் சொல்றாங்க. குஜராத் இப்போ சீசன் இல்ல, சீசன் தான் வரும். சீசன்ல தான் வரும். ஓகேண்ணா. அந்த பழங்கள்லாம் இன்னும் விலை கம்மியா இருக்குமா எப்படின்னா? ஆமா, அது அந்த டைம்ல கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். ஓகேண்ணா. இப்போ 500 கம்மியா கூட வரும் இது பழங்கள்லாம். உள்ள கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும், இதுல வந்து நல்ல கலரா இருக்கும். இப்போ இந்த பழங்கள்லாம் இருக்குல்ல, நேரடியாக வந்து தோப்பு மூலியமா வந்து வண்டி மூலியமா எடுத்து வந்து இப்போ வந்து மார்க்கெட் வருது உங்களுக்கு. ஆமா, மார்க்கெட். இப்போ எப்படி உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல வந்து நீ பாக்ஸ் விற்கிறீங்களா? ஆமா, கமிஷன் பேஸ். அப்படிங்களா? ஓகேங்களா. நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்த ஏலத்துல வாங்கி. இல்ல இல்ல, இது ஹோல்சேல் தான். ஹோல்சேல் தான். நீ ஹோல்சேல்ல மெயினா பாத்தீங்கன்னா ஹோல்சேல்னால இந்த நல்ல விலைக்கு தராங்க. ஆரம்ப விலையும் பத்தி 650 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. 650 இருந்து 1800 ரூபா வரைக்கும் இருக்கு. சைஸ் பிரகாரம் ரேட். மக்களே, மாதுளை பழங்கள் வந்து அதிகமாக பயிரிடப்படுகிற ஊர்கள் எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா ஊர் சொல்லுவாங்க, அடுத்தபடியே கர்நாடகா, அடுத்தபடியே குஜராத், அப்புறம் ஆந்திர பிரதேசம், அப்புறம் தெலுங்கானா, இந்த ஊருங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து மாதுளை பழங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 335 நாள் கிடைக்குமா உங்களுக்கு? ஆமா, 335 நாள் இருக்கு. ஊரு தான் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா வந்து பொருள் எப்பவுமே கிடைக்கும். சரி சரிண்ணா. உங்களுக்கு எந்தெந்த ஊர் பழங்கள்லாம் மெயினாக கிடைக்கும்? கர்நாடகா வருது, குஜராத் வருது, ஆமா, மகாராஷ்டிரா வருது, அது மாதிரி நிறைய ஊர்ல இருந்து வருது. மாதுளை பழங்களை வந்து என்னென்ன விட்டமின் இருக்குது பார்த்தீங்களா? விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் B9 இருக்குது. மாதுளை பழங்கள் சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது மக்களே. மாதுளை பழங்கள் வந்து என்னென்ன முறையில் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, மாதுளை பழங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அது விதைகள் ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டிஷோட அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடும் போது வேற அளவு டேஸ்ட் இருக்கும் மக்கள். நேச்சுரலான வந்து ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. மாதுளை பழங்களோட சுவைகள் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இனிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் அந்த சுவைகள். இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா, மாதுளை பழங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், சக்கரை போட்டு சாப்பிடலாம். அதாவது சர்க்கரை பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து மோட் சக்கரையும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. மாதுளை பழம் வந்து என்ன கலர்ல இருக்குன்னா? ரெட் கலர்ல வரும். உள்ள ரெட் கலர்ல. ஆமா, உள்ள ரெட்ல வரும். கட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. நல்ல ரெட்டிஷா தான் இருக்கு. டேஸ்ட் எப்படியா இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். தித்திப்பா இருக்கும். நல்லா தித்திப்பா இருக்கும். நல்ல இனிப்பா இருக்கும். ஒரு மக்கள் ரெட்டிஷா இருக்கு பாருங்க. ஸோ இங்க இருக்க எல்லா பழங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்துங்க.
மக்களை நீங்கள் பழங்களை வியாபாரம் பண்ண ஆசைப்படுறீங்க, தாராளமாக வந்து இவங்கள்ட்ட வாங்கி பயன்பெற மக்களே. இவங்கள்ட்ட ஒரு 10-15 கடை இருக்குது மக்களே. இவங்கள்ட்ட இங்கே இருக்க கடைங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் கடைங்க. ஸோ லைனில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாத்துக்குடிக்கு ஆரஞ்சு இருக்குது, மாதுளை இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் இருக்கும். இப்போ ஊட்டி ஆப்பிள்லாம் வந்துருக்கு. எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. இவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கி பயன்பெறுங்க மக்களே. அதேமாதிரி பொதுமக்களும் ஒரு பாக்ஸ் வாங்கி யாரும் பயன்பெறும். இந்த கடைக்கு வந்து ஓவராக ப்ரமோஷன் பண்ணுறது தப்பாக நினைக்காது மக்களே. நம்ம வந்து மக்களுக்காக வந்து எங்கெங்கே கம்மியாக இருக்கு விலைங்களா இருக்கோ தேடி பிடிச்சி போயிட்டு மக்கள் பயன்பெற சொல்லிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ எடுத்து போகிற மக்களே. நான் மாதுளை பழங்களே ஒரு 10 கிலோ பாக்ஸ் வாங்கிட்டு போறேன்னா எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? அது 2 வீக் 2 வாரம் பயன்படுத்தலாம். 2 வாரம் பயன்படுத்தலாமா? ஒரு 15 நாள் 15 நாள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எக்ஸ்ட்ரா பயன்படுத்தலாம்? இல்ல நார்மலா நீங்க ஓப்பன்ல வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கிடையாது, ஓப்பனா வச்சாலே போதும். ஒரு 15 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க. சரி. நீங்கள் மாதுளை பாக்ஸ் வாங்கின பிறகு எப்படி தூக்கணும் கஷ்டப்படாதீங்க. அங்கே வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க, சின்ன சின்ன கூடைகள் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி ட்ரை சைக்கிளும் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமாக தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா போதும். மாதுளை பழத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சத்துக்கள் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் இருக்குது, தாதுக்கள்லாம் இருக்குது. மாதுளை பழம் சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்திற்கு உதவும். என்ன மாதிரி உதவும் பார்த்தீங்கன்னா, உடலில் ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைத்திருக்க உதவுமா. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோய் சக்தியை வந்து உண்டாக்கும், சருமத்திற்கு நல்லது படுத்தும். அப்போ கண்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா, எலும்புகளுக்கும் ஆதரவுப்படுத்தும், ரொம்ப ஸ்ட்ராங்காக படுத்துறதுக்கு. 7வது பாயிண்ட் வந்து செரிமானத்துக்கு உதவுமா. 8வது பாயிண்ட் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். 9வது பாயிண்ட் வந்து மூளை ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்குமா. 10வது பாயிண்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதாக இருக்குது. இந்த பழங்கள் வந்து டெய்லியும் ஒரு பழம் இல்லை 2 பழம் சாப்பிட்டாலே போதுமானது. அப்போ மார்க்கெட் டைமிங் அப்படின்னா மார்க்கெட் டைம் காலையில் ஒரு 4 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். ஓ அப்படிங்களா? 4 மணி 2 மணி 2 மணி அதோட அவ்வளோதான். மார்க்கெட் டைமிங்னா இந்த டைமிங் அந்த டைமிங் அந்த டைமிங் பார்த்துங்க மக்களே. இப்போ பழங்கள் தேவைப்படும் இந்த டைமிங்கில் வந்துருக்கேன். சூப்பராக தான் போயிட்டு இருக்காங்க. மக்களை ஏஎம் ஃபுட்ஸ் கடைக்கு வந்து எப்படியும் வரலாம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பழ மார்க்கெட்டுள்ள வந்துட்டு 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் கேட்டுக்குள்ளே வந்துட்டு ஏஎம் ஃபுட்ஸ் கடை எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். மக்களே நம்ம கான்டாக்டில் வாங்கியிருக்க மாட்டோம். இங்கே பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வாங்கணும். நீங்கள் வந்து கடை நம்பர் கடையோட அட்ரஸ் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அது பழங்களோட ப்ரைஸை சொல்லிருப்பாங்க, அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கலாம். நீங்க என்ன vlogger போறீங்க? கடை கனெக்ஷன் இருக்கா?